ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் கடும் பக்தர்கள் கூட்டம் இருக்குங்க. இன்றைக்கி சாமி தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதத்துக்கு உண்டான புக்கிங் நடந்துகிட்ருக்கு. இலவச தரிசன டிக்கெட் இன்னும் சீக்கிரமாக கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி உண்டான விளக்கம் அனைத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அப்டேட்டை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. திருமலை திருப்பதி கோயிலுடைய ஜூன் மாதத்துக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் நடந்துகிட்ருக்குங்க. இன்றைக்கி 23/3/2026 காலை 10 மணி அளவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான அங்க பிரதேசன் டோக்கன் ரிலீஸ் பண்ணுறாங்க. யாருன்னா வேணால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிங்க. ஜூன் மாதத்துக்கு உண்டான சீனியர் சிட்டிசன் மற்றும் பிசிக்கல் சேலஞ்ச் 65 வயது மேற்பட்ட முதியோர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான டிக்கெட் இன்று மதியம் 3 மணிக்கு ரிலீஸ் செய்யப்படுகிறது. இது ஜூன் மாதத்துக்கு, இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். யாருன்னா வேணால் புக் பண்ணிக்கலாம். நாளை காலை 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு ஜூன் மாதத்துக்கு உண்டான 300 டிக்கெட் ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக நாளை மதியம் 3 மணி அளவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான மேல் திருப்பதி மற்றும் கீழ் திருப்பதிக்கு உண்டான ரூம் புக்கிங் ரிலீஸ் பண்ணுறாங்க என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். ஓகேங்களா? அடுத்தபடியாக திருமலை திருப்பதி கோயிலுடைய இலவச தரிசன டிக்கெட் தினந்தோறும் திருப்பதியில் 3 இடங்களில் பக்தர்களுக்காக வழங்கப்படுகிறது. திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்துலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ரீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்ரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் 2 மணிக்கு கொடுத்துருந்தாங்க, 8:30 மணிக்கு கொடுத்தாங்க, 8 மணிக்கு கொடுத்தாங்க, 7 மணிக்கு கொடுத்தாங்க, 6:30 மணிக்கு கொடுத்தாங்க, 5 மணிக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்க தொடங்கினாங்க. நாளைக்கு தரிசனம் செய்வதற்கு இன்றைக்கே டிக்கெட் கொடுக்குறாங்க. அதான் ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கே டிக்கெட் வாங்கி இன்றைக்கே தரிசனம் செய்கிற தான் பக்தர்கள் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஒரு நாள் இடைவெளி வேஸ்ட்டாக நிற்குது. அதை கொஞ்சம் மாத்திரம் நல்லா இருக்கும். நாளைக்கு தரிசனம் செய்வதற்கு ஒரு 10,000 டிக்கெட் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க. 5 மணிக்கு கொடுக்கப்பட்ட டிக்கெட் 6:15 முடிஞ்சிருச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறோம். ஸ்ரீவாரி மெட்ரோ டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுத்தாங்க. 2000 டிக்கெட் காலை 5 மணிக்கு. 6:50 டிக்கெட் காலி ஆகிடுச்சு. இந்த டிக்கெட் வாங்கி நீங்கள் நடந்து போயிடலாம். 1200 அப்படிங்கிற ஸ்கேன் வச்சுட்டு நீங்கள் போயிடலாம். ஆனால் நாளைக்கு தான் தரிசனம் என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக நேற்று சாமி தரிசனம் பார்த்தோட எண்ணிக்கை 22/3/2026 அன்று 86,091 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. மிக அதிகமான எண்ணிக்கை. 29,664 பேர் மொட்டடித்ததாகும். 4,21,00,000 உண்டில் காணிக்க வந்திருக்கிறதாகும். சிலா தோரணம் கோயிலில் இருக்க 31 குடோன்களும் ஃபில்லாகி கியூ லைன் ஃபில்லாகி 1.5 to 2 கிலோமீட்டர் வரும் சிலா தோரணம் வரைக்கும் பக்தர்கள் கியூ லைன் நிற்குதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 18 மணி நேரம் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். அடுத்தபடியாக எதன் காரணமாக நீங்கள் 24 மணி நேரம் தரிசனம் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. அவங்களோட விளக்கம் கொடுக்குறேன். இன்று காலை 9:20 நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக தற்பொழுது 11,263 பேர் குடோனில் காத்திருக்காங்க என்றும், இன்று காலை முதல் 13,950 பேர் 9:20 தரிசனம் பார்க்க வச்சுட்டாங்கணும். 9,787 பேர் தான் தரிசனத்துக்கே இன்றைக்கி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கே அனுமதிக்க முடியும்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக தான் நம்ம தரிசன நேரத்தை கூட்டி காமிச்சிருக்கோம். எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 3 முதல் 8 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 முதல் 24 மணி நேரம் வரை ஆகலாம். அந்த சிலா தோரணத்தில் கியூ லைன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துடும் என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக ரூம் புக்கிங் திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு சிஆர்ஓ ஆஃபீஸில் ரூம் புக்கிங் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இன்று காலை 5 மணிக்கு கொடுக்கப்பட்ட ரூமின் எண்ணிக்கை 1600. இந்த வீடியோ எடுக்கும் நேரம் 9:20. இந்த நேரத்தில் இன்னும் 643 ரூம் அவைலபிலிட்டி இருக்குது. லைனில் நின்று வெயிட் பண்ணால் கண்டிப்பாக ரூம் புக்கிங் வாங்கிடலாம். லாக்கரும் தராங்க, வெயிட் பண்ணால் லாக்கர் வாங்கிடலாம் என்பதையும் நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அன்னப்பிரசாதத்துக்கு எதாவது பிரச்சனைங்க அன்னப்பிரசாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க என்ற விஷயமும் நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.